எப்ப கலைக்க போறீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை? அதான் முடியாது, கதம் ஒருங்கிணைப்பு இணைப்பெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரூல் அவுட் பண்ணிட்டாரே, வீட்டோ பண்ணிட்டாரே. இனி என்ன வேலை ஒருங்கிணைப்புக்கெல்லாம்? அதாவது மீண்டும் அதிமுக ஆளுகிற கட்சியாக பொறுப்பேற்கிற வரை இந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தொடரும். அதாவது இது எப்ப முடிவுக்கு வரும்னா, ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சுட்டா உடனே அது முடிவுக்கு வராது. ஆனா அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியோ அல்லது வேறு யாராவதோ அதிமுகவில் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதிமுக ஆட்சி அமைக்கிற பொழுதுதான் அது முடிவுக்கு வரும். ஆனா இந்த பிரச்சனையை நாங்களே அமைச்சு போங்கிறார். இப்ப இருக்கிற அதிமுகவுடைய பலம் போதுங்கிறார். 5 பேர்லாம் 6 பேர்லாம் சேர வேண்டியது இல்லைங்கிறார். அதுல அவர் உறுதியா இருக்கிறார். அவர் மனம் மாறாமல், அவர் நிலை மாறாமல் இந்த ஒருங்கிணைப்பு இணைப்பு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல, அதாவது அதிமுகவினுடைய நோக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதா இல்ல எடப்பாடி பழனிசாமி மனதை மாற்றுவதா அப்படின்னு பாருங்க. இது எதுவரை தொடரும்னு கேட்டீங்க இந்த இணைப்பு முயற்சி. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைக்கணும். என்ன, இப்ப மெகா கூட்டணி வரும் அப்படின்னு சொல்றாரு. திமுக கூட்டணியிலிருந்து சில பேர் பிரிந்து வருவார்கள்னு சொல்றாரு. அப்படி வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் எதுவுமே தெரியல. திருமாவளவன் கூட மீண்டும் அந்த திமுக கூட்டணி தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியும் உறுதிப்படுத்தி இருக்குது. அப்ப அங்கிருந்து யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்டாக்டா இருக்கிறாங்க. இதை தாண்டி இருக்கிறது சீமானும் விஜயும் தான். அப்ப இதுல யார் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வர்றாங்க? இது மாதிரி இவங்கெல்லாம் என்னோட கூட்டணி கட்சிகள், இது போல நான் வெற்றி வாய்ப்புக்கு திட்டமிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வியூகம் என்று நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில கூட அவரிடத்துல எந்த திட்டமும் இல்லை. மாறாக திட்டம் வெளியில சொல்லங்கிறதுனால வாய்ப்புகளை குறைத்துக் கொள்கிறார். இந்த தருணத்துல ஏன் அவர் அவர் பேசுற முயற்சி இல்லைங்கிறார்? மதுரவாயில அதிமுக கூட்டம் இல்லை இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். அதிமுகவுடைய நோக்கம் ஆளுகிற கட்சியாக வருவதா இல்ல இணைப்பு இருக்குதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி திருப்தி அடைஞ்சாரா இல்லையா? இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரு கூட சந்தோஷமா பேசுறாரு, யாரு கூட கோவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்பது அதிமுக தொண்டனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமா? அவர் பேசிய நிகழ்ச்சி எது? அண்ணா பிறந்த நாள் விழா. அப்ப அண்ணா பிறந்த நாள்ல வெளியிடுகிற செய்தி என்னவாக இருக்கணும்? அண்ணாவின் வழியிலிருந்து, அண்ணாவின் திராவிட சித்தாந்தத்திலிருந்து திமுக விலகி செல்கிறது, இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய. அந்த கூட்டத்தில் சொன்ன செய்தி என்ன? இது ஹைலைட் ஆச்சு. இல்லை, திமுக மீடியாக்கள் எது ஹைலைட் ஆகுது சொல்லுங்க? மீடியால எது ஹைலைட் ஆகுது? நீங்க மீடியால இனிமேல் நீங்க கேக்குறீங்கல்ல இணைப்பு இல்ல, கதம் இதுதானே ஹைலைட் ஆகுது. அவர் திமுகவை பத்தி பேசுறதே ஹைலைட் ஆகாது இல்ல. அப்ப நீங்க ஒண்ணு இதுதான் எங்க ஆல்டர்னேட் பிளான், இப்படித்தான் நாங்க ஆட்சி அமைக்க போறோம் என்று வலுவான முன்னெடுப்பை எடுக்கணும், இன்னும் எனக்கு முடியும் ஆட்சியை அமைக்கணும். இந்த இரண்டு நடக்காத வரை வலிமை பெற வேண்டும் அதிமுக, தன் கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனை விரும்புறான். அப்ப அவன் ஒன்றிணைந்த அதிமுக தேவை என்கிற கருத்து வலுவடையத்தானே செய்யும். பாயிண்ட் டேக்கன் திரு கேசிபி. திரு மணிகண்டன், அன்பு வணக்கம். திரு மணிகண்டன், பாத்தீங்களா வேலுமணிக்கு ஆதரவா வந்திருக்கக்கூடிய குரலை கேட்டீங்களா? தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும். பாத்தீங்களா, அதிமுக ரத்தம் கொதிக்குது. திரு வேலுமணிக்கு ஆதரவா ஓபிஎஸ் வர்றார். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நவீன நாரதர் அதிக வணக்கம். அது இதுல ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அதிமுகவுல இணைப்புக்கு யார் முயற்சித்தார்கள்? அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது அதுக்கான முயற்சி பண்ணாங்களா? இல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் யாராவது அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்களா? என்னைக்கு அந்த 3 பேரும் கட்சியினுடைய பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார்களோ அன்றே அவர்களுக்கான இரும்பு கதவு அடைக்கப்பட்டது. அதை விட்டுட்டு பத்திரிகையில கழுகாரு முழுகாரு பம்பானந்தா ஆந்தையாரு இந்த மாதிரி அவங்க ஏதாவது எழுதி இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு எல்லாம் மீறி போகுது. அப்படிங்கறதுனால அண்ணா பிறந்த நாள்ல அது ஒரு செய்தியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரகடனமா பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேங்க.
அந்த காலத்துல கண்ணதாசன் பாத்தீங்கன்னா காமராஜருக்கு தூது விட்டாராம். அதோட நவீன பாடல் என்ன கேட்டீங்கன்னா, அந்த தவுசாயி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேர்ந்து நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு சேதி நம்பிக்கிட்டு சேதி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க. ஏசி பழனிசாமி அவர்கள் உள்ளபடியே ரொம்ப கவலைப்படுறாரு. அதிமுக ஆட்சி கட்டல அமர்த்தணும், அதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்லாம் சொல்றாருங்க. அது அதிமுக பொதுச் செயலாளருடைய அவருடைய கவலை, அந்த கட்சியில பயணிக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கவலை. அதை அவங்க பாத்துக்குவாங்க. அப்படி நீங்க கவலைப்படணும், அந்த கட்சிக்கு உள்ளபடியே ஆலோசனை பண்ணணும்னா நீங்க கட்சியில உள்ள இணைஞ்சிக்கலாம ஒழிய, இவங்க ஏதோ இணைப்பு குழுன்னு போட்டாங்க, அது என்ன மன்னாதன் கம்பெனி மாதிரி தான் இருக்கு, இவங்க என்ன முயற்சி பண்ண முடியுங்க? நான் ஒண்ணு கேக்குறேங்க, இந்த இணைப்பு இதெல்லாம் ஒரு வருஷமா 6 மாசமா ஓடிட்டு இருக்குது. 6 பேர் சந்தித்தார்கள், 12 பேர் ரகசியமாகவும் பேசினாங்க. ஒரு கழக குரல் இல்ல, ஒரு குரல் இல்ல, ஒரு நிர்வாகி திரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு பதில் சொல்லுங்களேன். வேலுமணிக்கு ஆதரவா ஓபிஎஸ் கருத்து சொல்றாரு, நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நான்லாம் இணைப்பெல்லாம் ஈடுபடவே இல்லைங்க அப்படின்னு அவர் பதில் அறிக்கை விட்டாரா? துரோகி அப்படின்னு சொன்னாரா? மணிகண்டன் சொன்னார். திரு வேலுமணி சொன்னாரா? நான் என்னங்க இணைக்க முயற்சி செய்யறேன், உங்களை இணைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு என்னங்க வேலைன்னு வேலுமணி பதில் அறிக்கை விட்டாரா? வேலுமணிக்கு ஆதரவா அறிக்கை விடுறாரு, கூட ஒரு வரி சேர்த்து சொல்றாரு இணைப்பு முயற்சியை தடுக்கிறதுக்கான சதி இதுன்னு திமுக மேல பாயறாரு. இணைப்புலாம் நான் எங்க ஈடுபட்டேன், நீங்க வெளியேறினவர் தாங்கன்னு திரு வேலுமணி சொல்லிருக்கணுமா கூடாதா? எடப்பாடி பழனிசாமியுடைய தலகர்த்தரா செயல்படக்கூடிய எஸ்பி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி வேலையை பார்க்கறதுக்கும் கோவை பகுதியில கட்சியை வளர்த்துறதுக்குள்ள வேலையா இவர் பாடிட்டு இருக்கிற பின்பாட்டுக்கு? இதே ஒரு காலத்துல சொன்னீங்க 6 பேர் போய் சந்திச்சாங்க, அதிருப்தியில் இருக்கிறார் எஸ்பி வேலுமணி, அப்ப அவர் ஏதாவது வாய் திறந்து பேசினாரா? அதெல்லாம் தான் கேள்வி வலுப்படுத்துது இல்ல, அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துது இல்ல. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க ஒரே அணிதான், இவங்களுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்வதை வேலுமணியோ இந்த 6 பேர்ல ஒருவரோ சொல்லியிருந்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லையே. அம்மா காலத்துல எப்படி அம்மா சொல்றதுதான் வேத வாக்கோ, அந்த மாதிரி இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுதான் வேத வாக்கு அப்படிங்கறத அதுக்கு அர்த்தமா ஒழியங்க. ஒண்ணு கேக்குறேன், இதே வேலுமணி வீட்டுல 3 வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெய்டு நடக்கிறப்ப, அதே மாதிரி விஜயகுமார் வீட்டுல எம்ஆர் விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடக்கிறப்ப வாய் மூடி மௌனியாக கள்ள மௌனம் காத்த துரோகி தான் இந்த பன்னீர்செல்வம். அதனால அவர் வாயை திறந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், துரோக அர்த்தம் இருக்கும். வாய் மூடி இருந்தாலும் அதுல ஒரு துரோக. ஓகே, பாயிண்ட் டேக்கன். நான் மேற்கொண்டு எடுத்துட்டு போறேன். திரு தனியரசு, திரு வேலுமணியோட மௌனத்துல ஒரு அர்த்தம் இருக்கு, அர்த்தம் பொதிந்திருக்கு. பொதுச் செயலாளர் கருத்து தான் என்னுடைய கருத்துன்னு பாக்குறீங்களா? இல்ல அவர் திரு ஓபிஎஸ் இணைப்பு முயற்சியில ஈடுபடுறார், அதனால அவர் மேல ரெய்டுன்னு சொல்லியும் கூட ரியாக்ட் பண்ணாததை எப்படி பாக்குறீங்க திரு தனியரசு? இல்ல, பொதுவா இப்ப நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும், வலிமை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கும் விருப்பமா இருக்கு, பொதுமக்களுக்குடைய விருப்பம், அதிமுக 1.5 கோடி தொண்டர்களுடைய விருப்பம். அதுல எங்க கேசிபி எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி பிழையானது, தவறானது. எடப்பாடியினுடைய இந்த கருத்து கட்சி ஒருங்கிணைப்பது, அதாவது அண்ணன் ஓபிஎஸ் டிடிவி சின்னமா கட்சியில இணைக்கவே முடியாது, இணைக்க மாட்டோங்கிற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அதிமுகவினுடைய இப்போதைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பிரகடனப்படுத்தி விட்டார்